பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இது ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மத்திய காலனி பயிற்சி நிலையம் CFTA பத்தியும் அவங்க மாணவர்களுக்கு அளிக்கக்கூடிய பயிற்சிகள் பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக 100% வேலை வாய்ப்பு 100% வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி நிலையம் பத்தியும் அவங்க மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்க பயிற்சிகள் பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம். இதுல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th 12th அண்ட் டிகிரி முடிச்ச மாணவர்கள் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரைனிங் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம 8th ஸ்டாண்டர்ட் முடிச்ச மாணவர்களுக்கும் கூட ஸ்பெசிபிக்கா சில கோர்சஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ 100% வேலை வாய்ப்பு உறுதியா கொடுக்கறாங்க அப்படிங்கறதுனால நிறைய மாணவர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இப்போ மாணவர் சேர்க்கை நடைபெற்று இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மாணவர் சேர்க்கை பத்தியும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், என்ன அதுக்கு குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். சோ நேர்கள் பெற்றோர்கள் யார் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நீங்களும் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64628270 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம மேலும் திரையில தெரிகிற அந்த நம்பருக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பிளே ஆயிட்டு இருக்கும். சோ இந்த நம்பருக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 04417077 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண்கள் 944490101011 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு நம்பர் 9444901021. வெளிநாட்டு நேர்களா இருந்தீங்கன்னா 00144225397010 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு மாணவர் சேர்க்கை, ஹாஸ்டல், அப்புறம் இன்னும் நிறைய எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ், அட்மிஷன் ஃபார்ம் எங்க வாங்கணும், எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கேட்ட நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது பத்தி எல்லாம் பேசுறதுக்காக CFTA இயக்குனர் திரு முரளி நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். அது மட்டும் இல்லாம தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் பிரபாகர் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வெல்கம் டு தி ஷோ சார். ஜோசப் பிரபாகர் சார், நம்ம CFTA பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரு அரை நூற்றாண்டையும் கடந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செயல்பட்டு இருக்கிற ஒரு பயிற்சி நிலையம். சோ அதோட நோக்கம் என்ன, அதோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா, நீங்க சொன்னபடி கிட்டத்தட்ட 60 வருஷமா இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு நிறுவனம். இந்த CFTA பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதுக்கு முன்னாடி இந்த காலனி தயாரிப்பு மற்றும் அது உபயோகிப்பு இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்தியாவுடைய பங்களிப்பு இதுல எவ்வளவு தூரம் இருக்குதுன்றது நான் முக்கியமா இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். காலனி தயாரிப்புல பாத்தீங்கன்னா இந்தியா 2வது இடத்துல இருக்கு. சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்துல இருக்கு. காலனி உபயோகிப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா 3வது இடத்துல இருக்கு. அதுவும் USA-க்கு காம்பீட் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட 2வது இடத்துல முந்துற மாதிரி ஒரு நிலைமையில இந்தியா இருக்கு. இது காலனி அப்படின்றது இப்போ ஃபேஷன் பேஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க முதியவர்கள் வரை எல்லாருக்கும் ஒரு உபயோகிக்கிற ஒரு பொருள். அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இந்த CFTA சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அதாவது மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் என்பது பெரும் தொண்டு ஆற்றி வருகிறது. 60 வருஷமா பாத்தீங்கன்னா இது 1957 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த நிறுவனம். அதுக்கப்புறம் 1997ஆம் ஆண்டு இது புனரமைக்கப்பட்டு ஒரு விரிவாக்கம் செய்யப்பட்டு UNDP ப்ராஜெக்ட்ல சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 18 நிறுவனம் கிட்டத்தட்ட இந்தியாவில் நம்ம மத்திய அரசு நிறுவனங்க இருக்கு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இந்த அட்டானமஸ் பாடிஸ்ல 3வது ஒரு நிறுவனம் ISO வாங்கின நிறுவனம் அப்படின்றது பெற்ற ஒரு நிறுவனம்ன்றது கண்டிப்பா இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு, ஏன்னா ISO என்றது ரொம்ப எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தரம் வாய்ந்த ஒரு இது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுல ISO நிறுவனம் ISO வாங்குறது உண்மையில ஒரு பெரும் மகிழ்ச்சியா நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த CFTA அப்படின்றது பாத்தீங்கன்னா 3 வித உள்ள லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அது மட்டும் நடக்கிறது இல்ல. வெளியில ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். அன்எம்ப்ளாய்டு யூத்தை ஐடென்டிஃபை பண்ணி, அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ் இல்ல, யூத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். 2வது. 3வது கன்சல்டன்சி சர்வீசஸ், அதாவது காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸ். எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற அந்த மெஷினரிஸ் என்னென்ன சேவை செய்ய முடியுமோ அது பகிர்ந்தளித்து அவர்கள் அதை யூஸ் பண்ணும்படி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் கன்சல்டன்சி சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ டயபெட்டிக் சொல்லி ரொம்ப இன்க்ரீசிங் ட்ரெண்டா இருக்கு. இந்த டயபெட்டிக் ஃபுட்வேர் அப்படின்றத ஒரு கான்செப்டை கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு உண்டான டெக்னிக் என்ன பண்ண முடியும்னு சொல்லி MB டயபெட்டிக் அந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி காந்திகிராம் அந்த ரூரல் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு
அந்த ரூரல் யூனிவர்சிட்டியில் இந்த ஃபுட்வேர் ரிலேட்டட் ஒரு சப்ஜெக்ட் அவங்க எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அவங்களுக்கு உண்டான கன்சல்டன்சி சர்வீசஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு மிஷினரி தேவைப்படும், என்ன மாதிரி கரிக்குலம் தேவைப்படும், என்னென்ன சிலபஸ் தேவைப்படும் அப்படின்றது இந்த மாதிரி பல விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஃப்டி நாங்கள் சேவை செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து முன்னுரிமை எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் அது அட்மிஷனில். அதை பற்றி சார் விளக்கமாக சொல்லுவார். அட்மிஷன்ன்றது வந்து இப்போ எப்படின்னா கட் ஆஃப் மார்க்கை வச்சு மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை. வி பிலீவ் இன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். எப்படின்னா யாருக்கு இந்த கோர்ஸில் உண்மையான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களால கண்டிப்பாக இதை சாதிக்க முடியும், அவங்க வந்து ஷைன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தினால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் நாங்கள் 61வது அப்ளிகேஷன் வந்து 60க்கு இன்டேக் கெப்பாசிட்டினா ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் 61 வந்தாலும் அந்த அப்ளிகேஷன் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரிக்டாக அதை பார்த்துட்ருக்கோம். ஓகே சார். சார் இப்போ சார் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு சீட்ஸ் வந்து 61 சீட்ஸ் அப்படின்னாலுமே அந்த 60 சீட்ஸ்க்குள்ள யார் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸோ அவங்க தான் நாங்க வந்து கொடுக்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அண்ட் மாணவர் சேர்க்கை போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால நான் கேட்கிறேன், இப்போ அட்மிஷன் ஃபார்ம் எங்க வாங்கணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர் சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா? சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அது இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் கொடுக்குற ஒரு நோக்கத்தில். லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்டேக் கெப்பாசிட்டி ஃபார் அந்த ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ் அ ஹோல் ஒரு 150 பேர் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த 150 பேரை ட்ரெயின் பண்ணி வெவ்வேறு டிஃப்ரெண்ட் பேட்சஸில் அது அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி we are மேக்கிங் அன் அவுட்புட். இப்போ இருக்கிற டிமாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த இன்டேக் கெப்பாசிட்டி நம்ம இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்கோம், 150லேருந்து 270 இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துலேருந்து. இந்த 270 அப்படிங்கிறது ஒவ்வொரு பேட்சுக்கும் முன்னாடி ஒரு 40 பேர் நானா இப்போ 60 பேர் அந்த பேட்சுக்கு உண்டான இன்டேக் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த அட்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு, இந்த மாதம் போயிட்டுருக்கு. யூஸ்வலி இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இப்போ செப்டம்பரில் எல்லா கோர்சஸும் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆல் த கோர்சஸ். ஸோ அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. இந்த அட்மிஷன் இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நம்ம வெப்சைட்டில் வச்சுருக்கிறோம். They can download it from our website www.cftchennai.in. இல்லைன்னா நம்ம நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது no need to pay the application form. இப்போ அது இட்ஸ் entirely free. They can download it under free of cost. Or else they can come and collect it from our institute also. Filled in applications has to come before ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டா நம்ம as per the guidelines படி யார் செலக்ட் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம ஆஃபர் லெட்டர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் யார் தேர்வாயிருக்காங்களோ அவங்க வந்து மேபி they have to pay the fees, tuition fees. With that letter they can go for the bankers also to get loan for the educational these things. So September 1 வந்து நம்ம இப்போ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே சார் சொன்னார் இந்த மாதிரி அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண் அடிப்படையில் இப்போ +2 10th வந்து நல்ல மார்க் அவங்க ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஸோ மதிப்பெண் அடிப்படையில் ஏதாவது சலுகைகள் இருக்கா, இல்லை இந்த SC/ST மாணவர்களுக்கு ஏதாவது சலுகைகள் இருக்கா சார்? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னபடி இது மதிப்பெண் அடிப்படையில் இந்த அட்மிஷன்ஸ் கிடையாது. எங்கள் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அது அதாவது யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் பாஸ் ஆயிருந்தால் போதும். சில குவாலிஃபிகேஷன் ஒரு கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இப்போ 10th படித்தவங்க, சிலது வந்து ஃபெயிலான கேண்டிடேட்ஸ் கூட எடுத்திருக்கோம் சில கோர்சஸ், பர்டிகுலர் கோர்சஸ். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணவங்க ஃபஸ்ட்டு இந்த அட்மிஷன் நாங்கள் எவ்வளோ விளம்பரம் கொடுத்ததுனால இது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். தவிர இதில் மார்க்கை பற்றி நாங்கள் பாஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், வேற ஒன்றும் முன்னுரிமை அதில் தான் கொடுக்கும். SC/ST பீப்புளுக்கு நம்ம டியூஷன் ஃபீஸ் வேவர் பண்ணுறோம். பிகாஸ் இந்த டோட்டல் ஃபீஸ் ஃபார் த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டியூஷன் ஃபீஸ், ரா மெட்டீரியல் ஃபீஸ் இதெல்லாம் உள்ளடங்கியது. இதில் டியூஷன் ஃபீஸுங்கிறது ஒரு 70% விழுக்காடு வந்து வந்தது. இந்த 70% விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா SC/ST பீப்புளுக்கு we are waivering it up. They can we are getting it from the government of India. Okay. Yes. So it is free for SC/ST fee. SC/ST fee. Okay. சார் இப்போ கோர்சஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஃபெயில் ஆன அண்ட் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கோர்சஸ் எப்போத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? சார் சொன்னார் செப்டம்பர் 1st இருந்து. எல்லாருக்குமே அந்த பேசிஸ்ல தான் சார் ஸ்டார்ட் ஆகுமா? அதாவது லாங் டேர்ம் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், செப்டம்பர் 1st வீக்லேருந்து. இந்த ஷார்ட் டேர்ம் அப்படின்றது பார்ட் டைமாக வச்சுருக்கோம். இந்த பார்ட் டைம் எப்படின்னாக்கா 3 செஷனாக வச்சுருக்கோம். காலையில் மார்னிங் செஷன், இல்லைன்னா ஈவினிங் செஷன், அது ஆஃப்டர்நூன் செஷன், அப்படி இல்லைன்னா பியாண்ட் ஆஃபீஸ் ஹவர்ஸ், தட் இஸ் ஆஃப்டர் 5:30. ஸோ
ஸோ இந்த மாதிரி 3 செஷனாக வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் டைம் கோர்சஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றது எல்லா லாங் டேர்ம் கோர்சஸ்க்கும் நாங்கள் வந்து அது ஒரு டேட்டா வச்சுருக்கோம். இந்த லாங் டேர்ம் கோர்ஸ்னு சொல்கிறது நம்ம 1 இயர் கோர்ஸ், 1.5 இயர் கோர்ஸ் அண்ட் 2 இயர் கோர்சஸ். இது வந்து எவ்ரி இயர் வி ஆர் ஸ்டார்டிங் அட் செப்டம்பர் 1 இது. ஓகே. இந்த பார்ட் டைம் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் வேலை செய்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்கிரேடேஷனுக்காக, அவங்க கேரியர் அப்கிரேடேஷனுக்காக, if they want to do some other short term courses, they can come after 5:30 to 7:30. It's a part time course for them. So after they work, they can come and attend the classes and they can upgrade. அது வந்து ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசம் முடிஞ்சிரும். சார் இப்போ இந்த ஷார்ட் டர்ம் கோர்சஸ் வந்து என்ன டியூரேஷன்ல இருக்கும் சார்? டைமிங் டியூரேஷன் இல்ல பார்ட் டைம் கோர்சஸ் சொல்லிருக்கீங்க இல்லையா, அந்த டியூரேஷன், டைம் டியூரேஷன் என்ன மாதிரி? ஒரு 6-7 வகையான நம்ம ஷார்ட் டர்ம் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1 month ஷார்ட் டர்ம் கோர்சஸ் இருக்கு, 2 to 3 months, 1 to 3 months. கிளாஸ் டைமிங் சார்? மொத்தம் ஒரு 3 வகையான டைமிங் தான். மார்னிங் செஷன் வரலாம், இல்ல ஆஃப்டர்நூன் வரலாம், இல்ல ஈவினிங் வரலாம். ஓகே. சோ ஓகே, இந்த மாதிரியான ஷார்ட் டர்ம் கோர்சஸ்லாம் இருக்கு சார்? ஏன்னா நிறைய பேர் இப்ப பார்ட் டைம் தான் விரும்புறாங்க, ஃபுல் டைம் வந்து கமிட் ஆகிறதுக்கு முடியாது. சோ அதனால என்ன மாதிரியான ஷார்ட் டர்ம் கோர்சஸ்லாம்? அதாவது பார்ட் டைம் கோர்சஸ் டிசைன் அண்ட் பேட்டர்ன் கட்டிங் 3 months டியூரேஷன். அதில் பார்த்தீங்கன்னா 10th ஓகே, ஷூ கேட்ல 1 month ட்ரைனிங் இருக்கு. ஷூ அப்பர் கிளிக்கிங்ல 1 month கோர்ஸ், தட் இஸ் ஒன்லி ஃபார் 8th படிச்சிருந்தாலே போதும். ஷூ அப்பர் க்ளோசிங்ல 3 months கோர்ஸ், தட் இஸ் ஆல்சோ 8th இருந்தால் போதும். லேஸ் லாஸ்டிங் ஃபுல் ஷூ மேக்கிங் அண்ட் ஃபினிஷிங் அது வந்து 3 months, அதுவும் 8th இருந்தால் போதும். லெதர் குட்ஸ் மேக்கிங் அது வந்து 1 month கோர்ஸ், அதுக்கும் 8th இருந்தால் போதும். டைலஸ் கட்டிங் அண்ட் டிசைனில் 1 month கோர்ஸ், ஒரு டிசைன் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்ட் டைம் கோர்சஸ். இது வந்து 3 செஷனில் இருக்கிறதுனால எந்த செஷனில் வேணால் வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சார் சொன்னால முதல் 2 ஷார்ட் டர்ம் கோர்சஸ், டிசைனிங் அண்ட் பேட்டர்ன் கட்டிங் அண்ட் ஷூ கேட். இது பார்த்தீங்கன்னா they can become a designer or maybe assistant to a designer in the industry, because it's a ரொம்ப important job role. They need a separate software. ஷூ கேடுக்குன்னு செப்பரேட்டாக சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால for as an institutional we have that ஷூ கேட் software with different licenses. அது students can come and have that knowledge of using the software. எப்படி டிசைன் பண்ணலாம், முதல்ல மேனுவலாக எப்படி டிசைன் பண்ணலாம், பேட்டர்ன் எப்படி கட் பண்ணலாம், எப்படி கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு if they go to the industry it will be helpful and it is adding more value for them. அது அந்த மாதிரி ஒரு கோர்சஸ் அது. ஓகே சார், இப்போ லாங் டர்ம் கோர்சஸ்னா இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கு சார்? லாங் டர்ம் கோர்சஸில் கிட்டத்தட்ட 8 கோர்சஸ் இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இஸ் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் மேனுஃபேக்சர் அண்ட் டிசைன், டிஎஃப்எம்டின்னு சொல்கிறோம். அது வந்து 2 years டியூரேஷனு, தட் இஸ் 12th பாஸ் இருந்தால் போதும். அப்புறம் பிஜி ஹையர் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி, பிஜிஎஸ்டின்னு சொல்கிறோம், தட் இஸ் 18 months. இந்த 2 கோர்ஸ்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது. இந்த 2 கோர்ஸுமே லீசேஷர் காலேஜ், யூகேல இருக்க லீசேஷர் காலேஜோட அஃபிலியேட்டட், சர்டிஃபிகேட்டும் அவங்க கிட்ட இருந்து தான் வருது. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கோர்சஸ். இதில் வந்து எனி கிராஜுவேட், அந்த பிஜிஎஸ்டிக்கு வந்து எனி கிராஜுவேட் வி ப்ரிஃபர், தட் இஸ் அ குவாலிஃபிகேஷன். இன்னொன்று போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி, பிஜி டிஎஃப்டின்னு சொல்கிறோம், அதுவும் எனி கிராஜுவேட், தட் இஸ் ஃபார் 18 months, 18 மாதம். போஸ்ட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி பிடிஎஃப்டின்னு சொல்கிறோம், அது 1 year, எனி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தே ஆர் எலிஜிபிள். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அது வந்து 10th standard படிச்சிருந்தாலே போதும், அது 1 yearக்கு உண்டான கோர்ஸ். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், எஃப்டிபிடி, இது வந்து 1 year கோர்ஸ், 12th standard படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி கிராஷ் கோர்ஸ் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், எஃப்டிபின்னு சொல்கிறோம், இது 6 மாதம் கோர்ஸ் தான். இதுல வந்து 10th பாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபெயிலா இருந்தாலும் பரவாயில்ல. சார் கோர்சஸ் பத்தி தொடர்ந்து பேசும் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சார். ஹலோ வணக்கம். ஓகே சார். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. பாலாஜி மேடம், நான் வந்து திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பாலாஜி, உங்க கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா மேடம். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். ஓகே சார், சாரி ஃபார் டிஸ்டர்பிங் சார். ஒரு சின்ன கேள்வி சார். ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்லிடுறேன். நான் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார் திருவண்ணாமலையில. ஓகே. முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. ஓகே சார், எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ணிட்டா கொஞ்சம் ஃபைனான்சியலா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி யார்கிட்ட கேட்கணும் தெரியாது. ஆக்சுவலா இது உங்க டிபார்ட்மெண்ட் இல்ல, பட் அதை பத்தி யார்கிட்ட கேட்கணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இது ஒரு பிஇ பண்ணிட்டு எம்பிஏ பண்றதுக்காக கேட்கறேன் நினைக்கிறேன். நம்மளோட துறையில் நம்ம வந்து பிஇ முடிச்சவங்களுக்கு நம்ம பிரத்யேகமாக பிஜிஹெச்டின்னு சொல்லிட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஹை டிப்ளமோ இன் ஃபுட்வேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபுட்வேர் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இது ஒரு 1.5 வருஷம் கோர்ஸ். இது இந்த 1.5 வருஷம் கோர்ஸ் வந்து நம்ம சேஃப்டியில் முடிச்சுட்டு நம்ம யூகே லீசஸ்டர் காலேஜுக்கு வந்து ஒரு 45 days, பிகாஸ் நம்ம ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் பீப்புள் ஒன்று அப்படிங்கிறதுக்காக வேண்டியான ஒரு
சாண்ட்விச் கோர்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட்வேர் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் சாண்ட்விச் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ். பட் அவர் கேட்குறது வந்து வாண்ட் டு கோ ஃபார் ஃபுல்லஸ்ட் எம்பிஏ we are not doing that. பட் அதோட ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பர்ட்டை கேட்டது. ஓகே சார். ஓகே சார், எனக்கு வந்து அது யார்கிட்ட கேட்கணும் தெரியாது சார். அப்படி யாருன்னா கேட்க முடியுங்களா நான் ஹிஸ்டரியில? இல்ல பாலாஜி, நீங்க வந்து உங்களோட மதிப்பெண் அடிப்படையில இப்போ நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா, சோ நீங்க எந்த பெர்சன்டேஜ் பேசிஸ்ல ஒருவேளை நீங்க நல்ல பெர்சன்டேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணுங்க. சோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுக்காக தனியா வந்து யாருமே வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படி இல்லைங்க மேடம், ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுனா கண்டிப்பா பாலாஜி, அதுக்கு நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை டைரக்டா வந்து அப்ரோச் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்படிங்களா? ஓகே மேடம். யா பாலாஜி, thank you so much for calling. சார், இப்போ நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணலாம், இந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட். ஸோ 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி சார் சாத்தியமாகுது? சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ நம்ம அந்த கடந்த ஒரு 4 வாரமாகவே நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த பிஜிஹெச்டி கோர்ஸ் பற்றி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். எனி கிராஜுவேட்ஸ் ஓகே எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, பட் ப்ரிஃபரபிளி இன்ஜினியர்ஸ் we are taking. வை பிகாஸ் அது வந்து ரொம்ப இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் அந்த சிலபஸ் அண்ட் கரிக்குலம் மேடப் பண்ணியிருக்குது. மோரோவர் இட் இஸ் அசோசியேட்டட் வித் லிசஸ்டர் காலேஜ் ஆஃப் ஃபுட்வேர். அதில் கோர்ஸோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் டெக்னாலஜி ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் காம்பினேஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு சாண்ட்விச் கோர்ஸ். இங்கே ஒரு 1.5 கோர்ஸ் படிச்சுட்டு சேஃப்டியில் முடிச்சுட்டு we are sending them to UK, London for 45 days. And 45 daysல they will be exposed for art, fashion, design. இந்த மூணு இதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குற ஒரு விதமாக வந்து ஒரு 45 days we are sending them to Leicester College. இதை முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு முடித்தவொடனே பிளேஸ்மெண்ட்டுங்கிற வகையில் 100% we are giving placement for all the courses whoever is doing. அந்த பிஜிஹெச்டி கோர்ஸ் முடித்தவங்களுக்கு ஒரு 20,000 to 25,000 கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து இப்போ 2வது பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மற்ற கோர்சஸ் எல்லாமே வெரி ஓல்டு, more than 25 years பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. This is a very new course for in our footwear line. One batch has completed and they are already working in the shoe industry. It's one of the unique course. ஓகே சார், இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ வேர்ல்ட் வைடா வந்து ஃபுட்வேர்ல வந்து காம்பீட் பண்றது இப்போ அமெரிக்காக்கு அடுத்தது வந்து நம்ம இந்தியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த நம்ம இப்போ கொடுக்குற அந்த 270 சீட்ஸ் வந்து மாணவர்கள் இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, ஏற்கனவே போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 180 தான் ஒரு இன்டெக் கெப்பாசிட்டி நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ இந்த தடவை டிமாண்ட் ஃபார் பிளேஸ்மெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அம்சம். அதை நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். அதாவது ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து எங்களுடைய தரம் வாய்ந்த அந்த ஒரு ட்ரைனிங் கோச்சிங்னால எங்களை நாடி வராங்க நிறைய பேர். அவங்களுடைய டிமாண்டை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு சப்ளை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நாங்கள் லாஸ்ட் டைம் போயிட்டதுனால இப்போ இந்த தடவை இன்டெக் கெப்பாசிட்டியை நாங்கள் 270 ஆக்கலான்னு இருக்கோம். இந்த 270 ஆக்குனா கண்டிப்பாக அப்படி ஆக்குனாலும் 100% பிளேஸ்மெண்ட் எங்களால் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு எங்ககிட்ட வந்து கையில் அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் சார் சொன்னபடி இந்த 2வது இது லாங் டேர்ம் கோர்சஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பிஜி ஹையர் டிப்ளமா இன் ஃபுட்வேர் டெக்னாலஜியில் இதில் பார்த்தீங்கன்னா 6 weeks அங்கே யூகேல தங்கி அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுனால நிறைய ஒரு எக்ஸ்போஷர் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அது இல்லாமல் NSQ ஆஃப் ஸ்டாண்டர்டில் நாங்கள் இது பண்ணுறதுனால அந்த ஒரு அதாவது எல்லாருமே இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. CFTA கேண்டிடேட்டுன்னு ஒன்று எடுத்தோம்னாக்கா, அங்கே குவாலிஃபை பண்ணவங்க எடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக அவங்களோட மேனுஃபேக்சரிங்கில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எல்லா வித பெனிஃபிட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை நாடி வராங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சார், இப்போ கோர்சஸ் வந்து ரொம்ப ஒரு 3 month கோர்சஸ்லாம் இருக்கு, 1 month கோர்சஸ்லாம் இருக்கு. ஃபீஸ் எந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் கோர்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 10,000 to 13,000 அந்த ரேஞ்சில் இருக்கு. 8 கோர்சஸ்க்குமே ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், ஷார்ட் டேர்ம் பார்ட் டைம். இதில் என்னன்னா முக்கியமானது இந்த டியூஷன் ஃபீஸ் மேஜர் போர்ஷன் வந்து டியூஷன் ஃபீஸ், அதாவது 10,000 கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் எல்லா ஃபீஸ்லையும் வரும். இது வந்து SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு கம்ப்ளீட்லி எக்ஸம்டட். இந்த மீதி இருக்கிற அதர் ஃபீஸ்ன்னு போட்டிருக்க 1,700, 2,000 அந்த மாதிரி இதெல்லாம் ரா மெட்டீரியல் நாங்கள் சப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் அதர் யூனிஃபார்ம் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம். இதுகெல்லாம் வந்து அதர் ஃபீஸ்க்காக அந்த 1,000. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ, ஓகே சார், நம்ம அந்த ஃபீஸ் பத்தி பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த பார்ட் இதில் லாங் டேர்ம் கோர்சஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா
இந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ் டிஎஃப்எம்டின்னு சொன்னேன். அந்த டிஎஃப்எம்டிக்கு 1,67,000, அதில் டியூஷன் ஃபீ 1 lakh. அதுவும் வந்து எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாம்டட். நான் டியூஷன் ஃபீன்னு சொல்றது எல்லாமே காமனாக எல்லா கோர்ஸ்க்குமே எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு இது எக்ஸாம்டட். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் திங், பிஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 4,65,000 வாங்குறோம். ஆனால் அதில் மேஜர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 lakhs, கிட்டத்தட்ட 2 lakhs அங்கே போய் தங்கி படிக்கிறதுக்கு உண்டான செலவு, ப்ளஸ் போயிட்டு வர சார்ஜஸ், அங்கே தங்குறதுக்கு செலவு, இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து அதில் 2 lakhs கிட்டத்தட்ட அதுக்கே நாங்கள் ஏர்மார்க் பண்ணி வச்சுருக்கோம். மீதி டியூஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா அதில் 2,10,000. அகெயின் தட் இஸ் எக்ஸாம்டட் ஃபார் எஸ்சி/எஸ்டி. ஸோ மீதி அந்த கோர்சஸ் எல்லாமே பிஜி டிஎஃப்டி 1,25,000, அது டியூஷன் ஃபீ டோட்டல் வந்து 153. அந்த பிடிஎஃப்டின்றது 1,28,000. எஃப்எம்டி என்றது சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா 80,000 தான். இந்த மாதிரி 1,30,000, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஃபீஸ் நாங்கள் டிட்டர்மின் பண்ணிடுறோம். ஓகே சார், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே, ஸோ காலர்ஸ் வந்து கால் பண்றதுக்கு முன்னாடி டிவி வால்யூம் அண்ட் சிக்னல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கால் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி சார், நம்ம ஃபீஸ் டீடைல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ லாங் டேர்ம் கோர்சஸ்க்கு வந்து நீங்க அந்த ஒரு இதான் ஹையஸ்ட் ஃபீஸே வந்து அந்த 2 lakh அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்க்ளூசிவ் அதுல அந்த நம்ம ஃபாரின்ல போய் அந்த 6 month கோர்சஸ் படிக்கிறேன். ஸோ அப்போ ஃபாரின் போய் அவங்க படிக்கிறேன் அப்படின்னும் போது இது விமனுக்கு எந்த அளவுக்கு சார் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா வெளிநாடு போய் ட்ரைனிங் எடுத்துட்டு திரும்பி வரணும். இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல லாஸ்ட் இயர் போயிட்டு வந்த பேட்ச்ல வந்து ஒரு 2 பேர் லேடிஸ் வந்திருக்காங்க, கேர்ள்ஸ் வந்தாங்க, அவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். We have a partner with Leicester College. They take care well. Okay. Fullest accommodation to and fro from here. We will be sending with one faculty. That faculty will take care of. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா Leicester அவங்களுடைய கேம்பஸ்லேயே அவங்க அரேஞ்ச் அக்காமடேஷன், ஃபுட், எவ்ரி திங். ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஆல்ரெடி போன பேட்ச்லேயே வந்து 2 கேர்ள்ஸ் போயிருக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ we don't have any problem. ஓகே. சிஎஃப்டிஐ மாணவர்களுக்கு அளிக்கிற பயிற்சிகள் பத்தியும் அண்ட் மாணவர் சேர்க்கை பத்தியும் பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பள்ளி படிப்பிலும் சரி, கல்லூரி படிப்பிலும் சரி, எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலன்னு கவலைப்படுறீங்களா? உங்க திறமைய உலகத்துக்கு வெளிக்காட்டவே இருக்கு சிஎஃப்டிஐ. அதாங்க மத்திய காலனி பயிற்சி நிலையம். சிஎஃப்டிஐல உயர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களையும் இயந்திரங்களையும் கொண்டு பயிற்சி கொடுக்கறதால உங்க திறமைக்கு 100% வேலை வாய்ப்பு. கேம்பஸ் இன்டர்வியூல நிச்சயம். சிஎஃப்டிஐல உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரியே பல வகையான கோர்சஸ் இருக்கு. சிஎஃப்டிஐ படிப்புக்கு மட்டும் இல்லங்க, உங்களோட எதிர்கால கனவுக்கும் லட்சியத்துக்கும் அஸ்திவாரமாவும் இருக்கும். சிஎஃப்டில படிச்சா வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். விருப்பம் இருந்தா போதும், உங்க வாழ்க்கை சிறப்பா மாறும். முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை. வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம சிஎஃப்டி பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுல குறிப்பா வந்து இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோர்சஸ் இல்லாம வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து நீங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கோர்ஸ் கொடுத்து அவங்களை நீங்க வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை அவங்க ஒரு தனியாக தொழில் பண்ற அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது இந்த சிஎஃப்டிஐ நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த மாதிரி வெறும் இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் உள்ள கேம்பஸ்குள்ளே நடக்கிற அந்த கோர்சஸ் மட்டும் இல்லை, வெளியில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஈவன் த்ரூ அவுட் சவுத்துக்குன்னு சொல்லலாம். வெளியில் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கே இருக்கோ சென்ட்ரிக், அதை சுற்றி இருக்கிற கிராமங்களை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்கிற இளைஞர்கள், வேலையில்லா இளைஞர்கள், பட்டதாரிகள் நான் சொல்ல மாட்டேன், ஒன்லி இளைஞர்கள், அது சில கம்பெனி பர்டிகுலராக இப்போ பார்த்தீங்கன்னா JRSZ ஒரு கம்பெனி, நைக்கி ஷூஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவங்களுக்கு கிட்டத்தட்ட டோட்டல். நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஓகே, ஸோ நேர்கள் வந்து டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நெட்வொர்க் இருக்கிற இடத்துல பேசுங்க. ஸோ காலர்ஸ் வந்து தொடர்ந்து கட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். அதாவது 3 விதமான ஸ்பான்சர் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, அப்படி PMKVYன்னு சொல்கிறோம். இது வந்து 2015-16 கிட்டத்தட்ட 5100 கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் முடிஞ்சிடும். அது வந்து மேண்டேட்ரி இல்லைன்னாலும் எங்களுக்கு முக்கியமான ஒரு சிஎஃப்டியோட குறிக்கோள் என்னன்னாக்கா, வெறும் ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறதுனால ஒரு பர்பஸ் சால்வ் ஆகிறது இல்லை. ஸோ வி ஹேவ் டு அன்லெஸ் வி கிவ் தம் எம்ப்ளாய்மெண்ட், பிளேஸ்மெண்ட், தென் ஒன்லி இட் இஸ் கம்ப்ளீட் அப்படின்ற அந்த குறிக்கோளை நாங்கள் வெரி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். இது எப்படின்னா, முன்னாடி டிமாண்ட் வந்து சிஎஃப்டியிலேருந்து கேண்டிடேட் ட்ரெயின் பண்ண உடனே டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது.
நாங்கள் முன்னாடி ஒரு சர்வே எடுக்கிறோம். ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுக்கிறோம். ஒரு கம்பெனிலேருந்தும் எவ்வளோ பேர் ரிக்குவயர்மெண்ட் வேண்டியிருக்கோம், என்னென்ன ஜாப் ரோலில் வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்ல ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்துட்டு அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற அதுவும் 5-6 கிலோமீட்டர் இல்லைன்னா 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 1 month ட்ரைனிங், ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் 1 month ட்ரைனிங் கொடுத்து, இது வந்து எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த பிஎம்கேஒய் நாங்கள் முன்னாடி 15-16 பண்ணோம். இப்போ 17 இப்போ we are about to get the allotment. அது பண்ணனா எவ்வளோ வரும் நம்பர்ஸ்ன்னு தெரியும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர்னு எடுத்துக்கினாங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிஎன்எஸ்டின்னு சொல்கிறோம். அந்த டிஎன்எஸ்டியில் கிட்டத்தட்ட 2300 கேண்டிடேட் 16-17க்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க 15-16. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 2300 கேண்டிடேட்ஸில் 95.1% நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். தட் ஹஸ் பிகம் அ ரெக்கார்ட். அதாவது வெளியில் இந்திய அளவில் ஒரு பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துல. தட் வி ஹவ் கிரியேட்டட் அ ரெக்கார்ட். அது மட்டும் இல்லை, இந்த தாட்கோ ப்ரோக்ராம் ஆதி திராவிடருக்காக இருக்கிற அந்த ப்ரோக்ராம், அதில் ஆதி திராவிடங்களை ஐடென்டிஃபை பண்ணி இப்போ 2 ப்ரோக்ராம் அங்கே போயிட்டு இருக்குது ஆம்பூரில். எங்களுடைய சப் சென்டர் ஆம்பூர்லேயும் இருக்குது. அங்கேயும் சில ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இன்னொன்று, தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டிலேருந்து ஸ்லம் கிளியரன்ஸ் டெனமெண்ட்டில் இருக்கிறவங்க, ஸ்லம் போர்டு டெனமெண்ட்ஸில் இருக்கிற அந்த அன்எம்ப்ளாய்டு யூத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இது வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸு. அவங்க இடத்துல போயிட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த இடத்துலயே வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனிலே ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது ஒரு நிறைவான விஷயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ சார் இந்தியாலே வந்து 2 ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் தான் இருக்கு. ஒன்னு ஆக்ரால இருக்கு, 1 வந்து சென்னையில இருக்கு. சோ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ் மாணவர்களுக்கு அப்படின்னு இருக்கு. சார் அதை தொடர்ந்து பேசுவோம். ஆனா ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சென்னையில இருந்து பூங்கொடி பேசுறேங்க. பூங்கோடி, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். என்ன இது படிக்கணும்னா என்ன ஏஜ் இருக்கணுங்க? கண்டிப்பாமா. ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கோர்சஸ் எல்லாத்துக்குமே 18லேருந்து 35 வரைக்கும் சொல்லியிருக்கோம். குறைந்த வயதுன்னு பார்த்தீங்கன்னா 18, அதிகம் பார்த்தீங்கன்னா 35. 35ங்கிறது கூட அந்த எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் வேலை தரவங்க வந்து 35 வயசுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுனால வரும். இல்லைனா ஒரு என்டர்பிரினராக ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரினா அந்த அதிகபட்ச வயசு வந்து we can consider next additional 5 years also. SC/ST பீப்புளுக்கு இன்னும் ஒரு 5 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். யா சார், நம்ம வந்து இப்போ அந்த மிஷனரி பற்றி கேட்டுருந்தீங்க. நம்ம சேஃப்டியோட பிரதானமான ஒரு எய்ம் பார்த்தீங்கன்னா 3. 1 ட்ரைனிங்கு, 2 வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸ், 3வது கன்சல்டன்சி சர்வீசஸ். ட்ரைனிங்க்கு தேவையான எல்லா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸும் 1996 ரொம்ப மாடர்னைஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் என்ன கரண்ட் ட்ரெண்டில் இண்டஸ்ட்ரியில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு வகை மிஷின்ஸை நம்ம அப்பப்போ நம்ம எப்படி எக்யூப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம ப்ளஸ் காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸில் இப்போ நம்மகிட்ட ஒரு சில சின்ன மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்கள்ட்ட ஒரு சில மிஷின்ஸ் வாங்குறதுக்கு அஃபோர்டபுளாக இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ அவங்க கவர்மெண்ட் யூஸ் தீஸ் மிஷின்ஸ். இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற மிஷின்ஸை ஒரு காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸில் ஒரு நார்மல் சார்ஜஸில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வகையில் பார்த்தோன்னா இந்த டயலஸ் கட்டிங் மிஷின் சொல்லிட்டு இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் மிஷின், அரௌண்ட் 70-75 lakhs. இந்த டயலஸ் கட்டிங்கிறது டை இல்லாமல் கட் பண்ணக்கூடிய ஒரு ஷூ கேரில் வரையப்பட்ட ஒரு டிசைனை நம்ம டைரெக்டாக அந்த டயலஸ் கட்டிங் மிஷினில் வச்சு நம்ம லெதர் கட் பண்ணலாம், இன்சோல் போர்டு கட் பண்ணலாம், எனிதிங் யூ கேன் கட். தட் இஸ் கால்ட் ரிகார்டு டயலஸ் கட்டிங் மிஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூ போரிங் மிஷின் சொல்லிட்டு பியூ போரிங் மிஷின் வந்து நம்ம யூனிட் சோல்ஸ் பண்ணலாம், சேஃப்டி ஷூஸ் பண்ணக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷன் வந்து நம்ம மேபி டைரக்ட் போரிங் ஆகும் இல்லை டைரக்ட் யூனிட் சோலாகும் நம்ம சோல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸாக பண்ணிட்டு இருக்கோம். தென் கிரேடிங் டிசைன் பண்ணுறது ஒரு சைஸுக்கு நம்ம கிரேட் பண்ணிடுறோம். மேனுவலாகவோ இல்லை வந்து ஷூ கேர் மூலியமாகவோ ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு நம்ம டிசைன் ரெடி பண்ணியாச்சு. அந்த பர்டிகுலர் சைஸை வந்து கிரேட் பண்ணணும். 7க்கு எப்படி இருக்கும், 9க்கு ஒவ்வொரு காம்பனண்ட்டாக கிரேடிங் பண்ணணும். தட் காம்பனண்ட் கிரேடிங் வி டூ இட் ஃப்ரம் அவர் இன்ஸ்டிடியூட் அண்ட் வி ஆர் டூயிங் சர்வீசஸ் ஃபார் அதர் கம்பெனிஸ் ஆல்சோ. இப்போ அந்த பேட்டர்ன் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பேட்டர்னை வச்சு அவங்க கையால் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுக்கு ஒரு டை ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் வால்யூம் பேஸ் பண்ணியிருந்தோன்னா அவங்க டையில் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சர்வீசஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ப்ளஸ் ரெகுலர் ப்ராசஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஃபுல் ஷூ மேக்கிங். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நமக்கு. அந்த பர்டிகுலர்லி அந்த சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான கம்ப்ளீட் மிஷினரிஸ் எல்லாமே அப் டு டேட் கரண்ட் ட்ரெண்டில் நம்ம சேஃப்டியில் இப்போ ஃபங்க்ஷனலில் இருக்குது.
அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே அந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க, பிகாஸ் நம்ம இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா 70% ட்ரைனிங் ஆன் ஜாப், ப்ராக்டிக்கல். தியரி பார்த்தீங்கன்னா ஒன்லி 30%. ஸோ இட் மீன்ஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹாஸ் டு மேக் ஷூ ஆன் தியர் ஓன் ஹேண்ட். ஸோ இந்த இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி அவங்க பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லா மிஷின்ஸுமே 100% ஃபங்க்ஷனல் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ சார் வந்து மிஷினரிஸ் பத்திலாம் சொன்னாரு. ஸோ மிஷினரிஸை பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு நல்ல ஃபேக்கல்டிஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ உங்க ஃபேக்கல்டிஸ் பத்தி சொல்லுங்க சார். நாங்கள் எல்லாம் ஹைலி குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ் தான் அது வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, தரம் வாய்ந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, வெளியூர் வர்ற கேண்டிடேட்ஸ்க்காக நாங்கள் ஒரு தரம் வாய்ந்த ஒரு ஹாஸ்டல்லாம் இருக்க உள்ளக்குள்ள. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வெளியிலேருந்து வரவங்க நிறைய பேர் இப்போ இருக்கிற கரண்ட் பேச்சஸ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார், நம்ம அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பத்தி தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. என் பேர் ரமணன். சொல்லுங்க ரமணன். பேசுறேன். ஓகே ரமணன், சொல்லுங்க, உங்க கேள்வி கேட்கலாம். சார் வந்து நான் வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே. பார்ட் டைம் கோர்சஸ் பத்தி டீடைல் சொல்லியிருந்தாரு சார். ஆமாங்க. அது வந்து எப்படி நேர்ல போய் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல எக்ஸாம் மட்டும் அட்டென்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்குமா, ஒன்லி பிராக்டிகல் கோர்சஸ் ஏதாவது அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வேணும் மேடம் எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். சார் அவர் வந்து ஆம்பூர்ல இருக்கிறதுனால இந்த பார்ட் டைம் கோர்ஸ் பண்ணணும்னு விரும்புறாரு போல இருக்கு. சோ எப்படி பண்றது, இங்க தான் டைரக்டா வந்து கிளாसेस அட்டெண்ட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேக்குறாரு. இல்லை, நம்ம ஆம்பூர்ல சப் சென்டர் இருக்கு. இப்போ நம்ம ஆம்பூர்ல சப் சென்டர் இருக்கு. ஆம்பூர்ல நம்ம அந்த சப் சென்டர்லயே பார்ட் டைம் பண்ணலாம். பட் நம்ம சென்டர்ல நம்ம சென்னை சென்டர்ல ஆல்மோஸ்ட் ஆல் த மிஷின்ஸ் இருக்கிறதுனால அவர் இங்க வந்து போனால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு. ஓகே ரமணன், உங்களுக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்பூர்ல அவங்களோட சென்டர் இருக்கு. ஆனா சென்னையில வந்து நிறைய மெஷினரிஸ்லாம் வந்து அட்வான்ஸ் மெஷினரிஸ் இருக்கிறதுனால நீங்க சென்னையில வந்து பண்றது பெட்டரா இருக்கும் அப்படின்னு வந்து சார் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றாரு. ஓகே மேடம். மேனுவல் கிடைக்குமா இது இந்த கோர்ஸ்? கண்டிப்பா. நீங்க அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எங்களுடைய வெப்சைட் பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே எல்லா டீடைல்ஸும் கண்டிப்பா இருக்கு. ரமணன், வெப்சைட் அட்ரஸ் இருக்கு. நீங்க அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். www.cfti.chennai.in அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களோட மொபைல் நம்பரும் இருக்கு. 9677943733 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்கள், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Thank you so much for calling ரமணன். இன்னொன்னு அவர் ஆம்பூர்ல இருக்கிறதுனால ஆம்பூர் சப் சென்டர்ல நேரா கூட போய் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டைரக்டா அங்கேயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். ஆமா, அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அதான் நான் சொன்னபடி தரம் வாய்ந்த உணவு கொடுக்குறோம். அது வந்து சிங்கிள் ஷேரிங், சிங்கிள் ரூம், டபுள் ரூம், அதை மாணவர்களுக்கு வசதிக்கு ஏற்பாடு நாங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, முக்கியமானது தரம் வாய்ந்த உணவு நாங்கள் பரிமாறப்படுகிறது. போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ரெண்டுமே இருக்குது. இப்போத்துக்கு பாய்ஸ் ஹாஸ்டல் மட்டும்தான் எங்கள் கேம்பஸ்குள்ளேயே வச்சுருக்கோம். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வி ஹேவ் அ ப்ரொபோசல். ப்ராபபிளி இந்த இயர் வந்து நம்ம லேடிஸ் ஹாஸ்டல் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹாஸ்டல் அப்படிங்கிறது வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எப்படி சார் இருக்கும்? ஃபார் எவ்ரி ஒன் இட் இஸ் லைக் காமன் டிவிடெண்ட் பேசிஸில் தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஃபார் எவ்ரி ஒன் ஓவர் எஸ்சி எஸ்டி ஆல்சோ தே வில் ஆல்சோ டேக் ஃபுட். ஸோ ஃபார் தெர் இஸ் நோ கன்செஷன் ஃபார் ஹாஸ்டல். ஓகே, ஃபீஸ்ல தான் கன்செஷன். அது ஹாஸ்டல் ஃபீஸ்ல எல்லாம் இஸ் காமன். ஏன்னா இட் இஸ் ஒரு டிவைட் அண்ட் ஷேர் அந்த பாலிசி இருக்குங்க. ஓகே சார். சார் இப்போ இந்த காலர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி வந்து நான் அங்க இருந்து டைரக்டா படிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ சென்னை வந்து படிக்க முடியாம ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி இப்படி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார் பண்ணலாம்? ஏதாவது ஆன்லைன் கோர்சஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லை, ஆன்லைன் கோர்சஸ் இப்போ இல்லை. ஆம்பூரில் இருக்கிறதுனால ஆம்பூர் சப் சென்டரில் பண்ணலாம். பட் 6 ஷார்ட் டேர்ம் கோர்சஸில் ஒரு சில ஃபெசிலிட்டி ஆம்பூர் சப் சென்டர் இல்லாதனால அவர் எந்த வகையான ஷார்ட் டேர்ம் கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஆம்பூரில் இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணாலும் அங்கேயே பண்ணிக்கலாம். ஓகே, சின்ஸ் வி ஆர் ஹேவிங் எவ்ரிதிங் இன் எக்யூப்ட் வித் சேஃப்டி இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நம்ம எல்லா கோர்சஸும் பண்ணுறதுக்கு இங்கே சென்னை இஸ் ப்ரிஃபரபிள். ஓகே அது மட்டும் இல்லை, இது வந்து தொழிற்பயிற்சியாக இருக்கிறதுனால மோஸ்ட் அண்ட் மோஸ்ட், அதாவது 70% பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணணும். அதனால கேண்டிடேட்டு இதிலிருந்து வெப்சைட் மூலியமாவோ இல்லை மூலமாக படிக்கிற மாதிரி அந்த ஒரு கோர்சஸ் இல்லை, எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். அதனால கண்டிப்பாக மஸ்ட் கேண்டிடேட் அட்டன் பண்ணுறது நல்லது. ஓகே சார், இது 100% வந்து தொழிற்பயிற்சியா இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து இப்போ டிப்ளமோ இந்த கோர்சஸ்லாம் பண்றாங்களா சார், அதை முடிச்சுட்டு அவங்க வந்து இதை பண்ணலாமா சார்? கண்டிப்பாக பாலிடெக்னிக் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு பிரத்யேகமான ஒரு கோர்ஸ் இந்த பிடிஎஃப்டின்னு சொல்லிட்டு போஸ்ட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி வந்து 1 இயர் கோர்ஸ் வந்து அவங்களுக்காக ஆஃபர் பண்ணுறோம். நம்ம
ஐடிஐ எந்த துறை முடிச்சிருந்தாலும் இல்லை பாலிடெக்னிக்கில் எந்த ஒரு ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாலும் அவங்க அதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு 1 இயர் பண்ணாங்கன்னா அந்த பிடிஎஃப்டி அப்படிங்கிற ஒரு கிராஜுவேஷன் நம்ம கொடுக்குறோம். நம்ம சின்ஸ் இட் இஸ் a லாங் டேர்ம் கோர்ஸ் படித்து முடிச்சோன்னா அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை இருக்குது. ஸோ we are arranging campus interview calling all the big shots like டாட்டா வராங்க, NMZ, அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபரிதா ஷூஸ், கேஹெச், அந்த மாதிரி அவங்க வந்து எவ்ரி இயர் தே கம். பிகேசிங்கிற கேரளாவில் ஒரு பெரிய யூனிட் எவ்ரி இயர் தே யூஸ் டு டேக் ஒரு 15-20 பேர் அவங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற மாணவர்கள் ஓகே சார், சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா? வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. கே வீரன் மேம். சார் உங்களோட கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சார் நான் வந்து டிப்ளமோ இன் பெயிண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ கரண்ட்லி மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, லெதர் கோட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நிறைய ஆசை இருக்கு சார். கண்டிப்பாக டிப்ளமோ முடித்தவங்களுக்காகவே பிரத்யேகமாக நம்ம வந்து பிடிஎஃப்டி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இந்த பிடிஎஃப்டி போஸ்ட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு 1 இயர் கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அதை முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணலாம். இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. இப்போது டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. 1ஆம் தேதி செப்டம்பர் 1லேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு வர 1ஆம் தேதி செப்டம்பர் 1 வந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே சார், கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். சார் நம்ம இந்த லாங் டேர்ம் கோர்சஸில் அதர் கம்பெனிஸோட அந்த டைப் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம், அந்த டைப் போனால் நம்ம இப்போ மிகப்பெரிய கம்பெனிகளான டாடா இன்டர்நேஷ்னல், சிஆர் சிஸ்டலோபோஸ் ப்ரைவேட் லிமிடெட், NMZ, ஃபரிதா ஷூஸ், கேஹெச், அந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்க வந்து ஒரு இந்த தோல் காலனியில் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 100% எக்ஸ்போர்ட் பண்ணுற யூனிட்ஸ் அவங்க எல்லாமே. இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த படித்து முடித்தவங்களை வந்து சார் எப்போ எனக்கு கேண்டிடேட்ஸ் எப்போ முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஆர்வமாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும் அப்படிங்கிற தகவலாம் முன்கூட்டியே கொடுக்கறது பேஸ் பண்ணி நம்ம இந்த கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா அவங்கள வர வச்சு அவங்களுக்கு உரித்தான ஆட்கள் அவங்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ்ட். ஆல்மோஸ்ட் ஆல் த கேண்டிடேட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ்ட். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்யர்மெண்ட் அண்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால நம்ம நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் படிக்கிற அத்தனை பேருக்கும் வேலை உறுதிங்கிற ஒரு உத்தரவாதத்தை மட்டும் நம்ம இந்த இன்ஸ்டியூட் மூலிமா சொல்ல முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட்ஸ் they can apply because admissions are going on. ஓகே சார், இப்போ கேம்பஸ் பற்றி சார் சொன்னார். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லாங் டேர்ம் கோர்சஸில் அவங்களுக்கு எப்போதுலேருந்து சார் இந்த கேம்பஸ் ஸ்டார்ட் ஆகும்? கோர்ஸ் முடிஞ்ச உடனே முடியறதுக்கு முன்னாடியே 1 மாதம் முன்னாடி இவங்க ஆரம்பிச்சிடறாங்க. நாங்கள் சில கோர்சஸில் வந்து இன்பிளான்ட் ட்ரைனிங்கும் வச்சுருக்கோம். அதாவது ஃபேக்ட்ரியில் போய் ட்ரைனிங் கொடுக்குறோம். இது 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்னா அது கம்பெனி ஸ்டார்ட் கம்மிங். கேம்பஸ் இன்டர்வியூ எங்கள் இதுலேயே கேம்பஸ்க்கே வந்து அது ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தி கண்டக்ட் ஸ்மால் டெஸ்ட் லைக் இன்டர்வியூ முடித்த உடனே அங்கேயே தென் அண்ட் தேர் தி டிசைட் அண்ட் கோ. அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால தான் 100% பிளேஸ்மெண்ட் எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஸோ ஒவ்வொரு லாங் டேர்ம் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் 1.5 இயர் 2 இயர் கோர்சஸ் அத்தனை கோர்சஸ்க்குமே கடைசி 2 மாதங்கள் பார்த்து இன்பிளான்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு நம்ம ஒரு மற்ற ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே இருந்தாலுமே கடைசி ஒரு 2 மந்த்ஸ் வந்து இன்பிளான்ட் ட்ரைனிங். ஃபைனலாக இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு ஒரு 2 மந்த்ஸ் இருந்துட்டு வந்ததுக்கப்புறமா தான் அவங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகுது. அந்த இன்பிளான்ட் ட்ரைனிங்கை முன்னாடியே நம்ம கால் ஆல் த இண்டஸ்ட்ரியஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்பிளான்ட் ட்ரைனிங் கொடுத்து அப்படியே அவங்களே அப்சர்வ் பண்ணிக்கிறமான ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ட்ரெஸ்டான கம்பெனிகளை தேர்ந்தெடுக்க முடியுது, அவங்களுக்கு வேலையும் கை மேலே கிடைக்குது. ஓகே சார், இப்போது ஸ்க்ரீனில் வந்து ஒரு விஷுவல் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே இப்போ CFTI வந்து கிண்டியில் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது CFTI வந்து எங்களுடைய மெயின் GST ரோட்லேயே கத்திப்பாரா ஃப்ளைஓவருக்கு பக்கத்தில் இருக்குது. இதுதான் எங்களுடைய என்ட்ரன்ஸு. இது CFT சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது ப்ராக்சிமிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இது எங்களுடைய என்ட்ரன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் அசம்பிள் ஆகிறாங்க. கவுண்டர் போல்டிங் அண்ட் டோலாஸ்டிங் மிஷின்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷின்ஸ் அண்ட் their office and their college at UK. கம்ப்ளீட் டிசைனிங் செக்ஷன் அண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான டிபார்ட்மெண்ட்: க்ளோசிங் டிபார்ட்மெண்ட், கட்டிங் டிபார்ட்மெண்ட், டிசைனிங் அண்ட் லாஸ்டிங் டிபார்ட்மெண்ட். அது ஓகே. ஸோ மாணவர்களுக்கு வந்து இந்த தவிர இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இந்த இதுலலாம் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க சார்? ஸ்போர்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி சார். தொடர்ந்து பேசும் சார். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் ஹரிபாபு.
ஹரிபாபு சார் உங்க கேள்வி கேட்கலாம். மேடம், இப்போ அந்த ட்ரைனிங் வந்து ஒர்க்கருக்கான ட்ரைனிங்கா இல்ல ஒரு சூப்பர்வைசர் கேட்டரிங்கான ட்ரைனிங் மேடம் கொடுக்குறதுலாம்? கண்டிப்பா சார். ஸோ ஒர்க்கருக்கான ட்ரைனிங்கா இல்ல சூப்பர், அதாவது அப்கிரேட் அதுல போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இல்லை அவர் ஒர்க்கராக இருக்காரா? இல்லை, எனிவே வி ஆர் கிவிங் ஃபார் ஆல் த லெவல்ஸ். இந்த லாங் டேர்ம் கோர்சஸ்ங்கிறது ஃபார் சூப்பர்வைசரி கேட்டர், சூப்பர்வைசரி மேனேஜரல் கேட்டருக்காக நம்ம கொடுக்கப்படுற ஒரு லாங் டேர்ம் கோர்சஸ் ட்ரைனிங். இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் 1 month 3 months கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எனி திங் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் இல்லை வேலை வேணும்னு கேட்குற அத்தனை பேருக்குமே நம்ம ஒரு ஆப்ரேட்டர் லெவல் கோர்சஸ், அது ஒரு 1 month 2 months 3 months அந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாங்கி தரும். அது ஒர்க்கர் லெவல். ஏன்னா இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட நம்ம கம்பெனிஸ்க்கு தேவைப்படுற அந்த ஒர்க் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அன்எம்ப்ளாய்டு யூத்தை நம்ம சர்ச் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம். இந்த லாங் டேர்ம் கோர்சஸில் தான் நம்ம சூப்பர்வைசரி லெவல், மேனேஜரல் லெவல் அண்டு டிசைனர் மர்க்கண்டைசர் இந்த மாதிரி ஒரு ஜாப் ரோல்ஸை வந்து நம்ம அதுக்குண்டான சிலபஸை கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம 1 year 2 year அவங்களுக்கு பயிற்சி வச்சு அதுக்கப்புறம் வேலை கொடுக்குறது. ஓகே சார். இப்போ சூப்பர்வைசர் அந்த மாதிரி ஹையர் போஸ்ட் போகணும் அப்படின்னா அவங்க லாங் டேர்ம் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ லாங் டேர்ம் கோர்சஸ்க்கு வந்து எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு சார்? முன்னாடி நம்ம பேசுன மாதிரி 10th முன்னாடி நான் சொன்ன படிச்சா டிப்ளமோ ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் டிஎஃப்எம்டின்றதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும். அதே மாதிரி பிஜிஹெச்டிக்கு எனி கிராஜுவேட், பிஜி டிஎஃப்டி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுவும் எனி கிராஜுவேட். போஸ்ட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி பிடிஎஃப்டின்னு சொல்றோம், அது வந்து அது ஒரு டிப்ளமோ, எனி டிப்ளமோ ஹோல்டர். 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் அந்த கோர்ஸ்க்கு, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எஃப்டிபிடின்னு சொல்றோம், அது 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும். கிராஷ் கோர்ஸ் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. அது சர்டிஃபிகேட் இன் ஷூ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் கேட்னு சொல்கிறோம், அது வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கோர்சஸில் இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் இட் வேரிஸ் ஃப்ரம் 3 months to 2 years டிஃப்ரெண்ட் கோர்சஸ். அந்த எஃப்டிபிடின்னு சொல்கிற அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு வர்றது எக்ஸ்க்ளூசிவாக தே கேன் பி அ குட் டிசைனர்ஸ். என்ட்ரி லெவலில் டிசைனராக போகிறதுக்கான ஒரு முக்கியமாக வந்து அந்த டிசைன் ஆஸ்பெக்டை வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு சிலபஸில் கொண்ட ஒரு கோர்ஸ் அது. இந்த ஃபர்ஸ்ட்டு 2 year கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z we are teaching them from they can go as a designer or mechanizer or a production manager. அந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயும் போகிற மாதிரி தான் நம்ம அதோட சிலபஸ் கம்ப்ளீட்டாக தான் ஒரு 2 years. அதுவும் ரொம்ப டிமாண்டபிள் கோர்ஸ் ஆல்சோ. ஒரு 25 பேட்ச் கிட்ட நம்ம இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இப்போ 26வது பேட்ச் இப்போ கரண்ட்டாக பண்ண ஆகிட்டு இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போ மாணவர்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங்ஸை தாண்டி இப்போ ஹாஸ்டல் ஊர்ல இருந்து வந்து தங்கி படிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்ஸை தாண்டி எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு சார்? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் ரெகுலராக அதை கண்டக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸில் அவுட்டோரும் இருக்குது, இன்டோரும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த அலுமினி வந்து நாங்கள் இப்போ பார்த்த லாஸ்ட் 2 years அலுமினி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அலுமினி அசோசியேஷன். அலுமினி அசோசியேஷன் மூலயமா நிறைய சேவைங்க நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எங்கள் கேம்பஸில் இந்த ரோட்டரி கிளப் மூலயமா இது போயிட்டுருக்கு, மெடிக்கல் கேம்ப் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பசங்களை வந்து, ஏன்னா இது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் ரிலேட்டட் எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால வி ஹேவ் டு கீப் தம் ஃபிட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் காலையில் அசம்பிளி முடிச்ச பிறகு ஈவினிங் இதுவானோடனே அவுட்டோர் கேம்ஸ் வச்சுருக்கோம். வாலிபால் கோர்ட் இருக்கு, ஒரு ஷட்டில் விளையாடுறாங்க, கேரம் இருக்கு. எவ்ரி இயர் வி ஆர் கண்டக்டிங் டோர்னமெண்ட்ஸ் ஆல்சோ ஃபார் தம். ஓகே சார். இப்போ வந்து இப்போ மாணவர்கள் நீங்க சொன்னீங்க அதுல ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ்ல வந்து நம்ம வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ மாணவர்கள் இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய மாணவர்கள் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு தடையா இருக்குமா இந்த கோர்ஸ் பண்றதுக்கு? இன்டேக் பார்த்தீங்கன்னா டிகிரி கிராஜுவேஷன் சொல்லிடலாம். கிராஜுவேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபர்தர் ஸ்டடீஸ் போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்காது. அதுக்கு தான் தட்ஸ் வை ப்ரிஃபரபிளி வி ஆர் டேக்கிங் என்ஜினியர்ஸ். நார்மலி அதர்வைஸ் எலிஜிபிள் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் இன் இங்கிலீஷ். அதனால் தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். அதுவும் இதுல ஒரு 30% தான் வந்து ப்ராக்டிக்கல், ஐ மீன் 30% தேரி இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு அது அவங்களுக்கு அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுலயும் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது ஃபர்தரா ஏதாவது கோச்சிங் தேவைப்பட்டதுன்னா ஈவினிங் சமயத்துல நாங்க ஸ்பெஷல் கிளாஸஸும் எடுப்போம் இங்கிலீஷ் கோச்சிங்காக. வேற லெவல்லேருந்து வேற ஸ்டேட்லேருந்து வர்றதுனால ஃபர்ஸ்ட் 2 months இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இது நம்ம பலமுறை பேசியிருக்கோம் நினைக்கிறேன் முன்னாடி. ஃபர்ஸ்ட் 2 months ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களுக்கு டு மேக் தம் ஒன் ஸ்டாண்டர்ட் கிராஸ்பிங் பவர் ஆகட்டும், இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு திங் ஆகட்டும், இல்லை ஒரு கம்யூனிகேஷன் வைஸ் ஆகட்டும், ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரதுக்காக முதல் ஒரு 2 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஓகே சார், இப்போ கேம்பஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். ஸோ கேம்பஸ்ல வந்து ஒருத்தர் அந்த கேம்பஸ் இன்டர்வியூ அவர் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலே வந்து இவ்வளோ மார்க்ஸ் செக்யூர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து அறிவழகன் மேடம். அறிவழகன், உங்களோட கேள்வி கேட்கலாம். சார் கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க சார், இருக்காரு கேளுங்க. சார் சார் மார்னிங் சார். மார்னிங். சார் நான் வந்து ஏற்கனவே ஷூ ஃபீல்ட்ல ஸ்டிச்சரா இருக்கேன் ஒரு 15 இயர்ஸ் சாம்பிள் டிபார்ட்மெண்ட்ல. ஓகே. நான் வந்து இங்க ஆம்பூர் இந்தியா ஸ்கூல்ல ஒரு முகாம் கேம்ப் போட்டிருந்தாங்க சிஎஃப்டி. ஓகே. அது நான் சீனிவாசன் ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணாரு என்ன. ஓகே. அது 10th பாஸ் இருந்தாதான் டிசைனிங் 6 months கோர்ஸ்க்கு அங்க எலிஜிபிள். சென்னை இல்ல ஆம்பூர்ல ஷார்ட் டைம் போகும்னு சொன்னாங்க. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து ஓகே ஆகி 1ஆம் தேதியில இருந்து இந்த இது வரையும் நேற்று வரையும் போனேன். இப்ப இன்னைக்கு வந்து வேணாம் அக்டோபர்ல தான் கிளாஸ்ன்றாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்ட பிறகு எப்படி சார் இப்படி சொன்னா? நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது டிசைனிங் அண்ட் பேட்டர்ன் கட்டிங்க. ஆமா சார். நீங்க ஸ்டிச்சரா இருந்தீங்களா முன்னாடி? ஆமா சார், 15 இயர்ஸ் சாம்பிள் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டிச்சரா இருந்தேன். எனக்கு வந்து ஏஜ் வந்து 34 ஆகுது. ஓகே. சரி 35 தான் எலிஜிபிள்ன்றதுனால சரி நம்ம இது முழுசா முடிச்சிடலாம், ஒரு இதுக்காக டிசைனிங் கத்துக்கலான்றதுக்காக நான் போனேன். ஒரு 1 week தான் போனேன். எனக்கு திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இங்க இருந்து வரமானா. நீங்க நேரடியாக இன்ஸ்டியூட் வாங்க, நீங்க உங்களுக்கு நான் நேரடியாக உங்களுக்கு பாக்குறேன். நான் சென்னையில வந்து சென்னையில நீங்க சென்னைக்கு வாங்க, எங்களுடைய ஆபீஸ்க்கு வாங்க. வந்து சாரை பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ண முடியும்ன்ற பாக்கலாம். நல்லா தாராளமா படிக்கலாம். நானும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்போ இந்த 1 week அட்டன் பண்ணிட்டு திருப்பி வேணாம் அப்படின்றாங்க. இது எப்படி? சரி பரவாயில்ல, அதான் சொல்லுவாங்க, நேரம் வாங்க. எதனால வேண்டான்றதை நாங்க கேட்கணும். அவர் சீனிவாசன் கேட்டுட்டு நாங்க சொல்றோம், நீங்க வாங்க, நேரம் வாங்க. ஓகே சார். எங்களை வந்து பார்க்கலாம், கண்டிப்பா வாங்க. யா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நீங்க டைரக்டா இன்ஸ்டியூட்டுக்கு வந்து சாரை மீட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து அதுக்கு என்ன ப்ராப்ளம், அது என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத சார் சொல்லிடுவாங்க. சார் நம்ம வந்து எவ்ரி மந்த் we are running a lot of programs, like ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் மூலமா ஒவ்வொரு மாசம் ஒரு 500 பேர்ல இருந்து ஒரு 700 பேர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஏதோ ஒரு பேட்ச்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். ஒரு பர்டிகுலராக மேபி அந்த கேரியர் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சர் டு டிசைனிங் பேட்டர்ன் கட்டிங் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. அது எப்படி கேட்குறாரு தெரியல. அது நேரடியாக நம்ம அதை பார்த்துக்கலாம் சார். ஓகே சார். ஸோ இப்போ இந்த கேம்பஸ்ல வந்து இவ்வளோ மார்க் செக்யூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா சார்? இல்லை, இங்கே ட்ரெயின் பண்ணவங்க இருந்தாலே போதும், அந்த மாதிரி அவங்க எதுவும் கேட்கறது இல்லை. கேம்பஸில் வந்து ஏன்னா 100% பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அதனால யார் இங்கே ட்ரைனிங் முடித்தாலும் வந்து இமீடியட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா தரம் வாய்ந்த அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு இதில் அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஷூஸ் எப்படி பண்ணுறாங்க, தவறு இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்களா, அது எப்படி புரிஞ்சுட்டு பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் வந்து நம்ம எவல்யூஷன் மார்க்ஸ் போட்டுருக்குறோம். ப்ளஸ் அவங்க எவ்வளோ தூரம் ஒரு ரெகுலராக வராங்க, பங்க்சுவாலிட்டி எப்படி இருக்கிறாங்க, சின்சியரிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் ஒரு 5-6 ஃபேக்டர்ஸ் நம்ம ஒவ்வொரு கேண்டிடேட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் மதிப்பீடு பண்ண அந்த ஃபேக்டர்ஸாக கொடுத்துருவோம். தென் பேஸ்ட் ஆன் த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வச்சு டெக்னிக்கல் ஸ்கில் அவங்கள்ட்ட எப்படி இருக்குது பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். ஒரு காலர் லைன் இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கமா, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வினோத். வினோத் சார் இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். வினோத் சார், குட் மார்னிங் சார். மார்னிங் சார், அதாவது நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். ஓகே சார், இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒசூர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன், டிவிஎஸ் இண்டஸ்ட்ரியில். ஓகே. இப்போ வந்து சமீபமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்சின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து வந்து ஒரு இன்ஸ்டியூட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. கிருஷ்ணகிரியில். ஓகே. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 1 month கோர்ஸ். சொல்லுங்க. 1 month கோர்ஸ் ஸ்ட்ரிக்டர் முடிச்சிருக்கேன் சார். வினோத், அதாவது இது வந்து சிஎஸ் பிரான்ச். இல்ல வினோத், உங்க கேள்வியை நீங்க வந்து சுருக்கமா கேட்டுருங்க வினோத். ஓகே மேடம். ஓகே. ஸ்ட்ரிக்டர் சொல்லிட்டு 1 month கோர்ஸ் முடிச்சிருக்கேன் மேடம். சரி டிப்ளமோ வினோத். முடிச்சிருக்கீங்க. சரி. ஓகே, என்ன பண்ணுங்க? ஸ்டிச்சர்ஸ்ல 1 month கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க இல்லையா வினோத்? எஸ். ஓகே ஓகே. இப்போ அதனால என்ன வினோத், என்ன பண்ணணும் உங்களுக்கு இப்போ? அதாவது வந்து இவங்க வந்து கம்பெனி வந்து ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட். கண்டிப்பா, அதாவது வேலை ஏற்படுத்தி தராங்களான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமா மேடம். கண்டிப்பா. அது வந்து சிஎஃப்டில ஒரு 1 month கோர்ஸ் இந்த இது முடிச்சிருக்க. சிஎஃப்டில தானே முடிச்சீங்க வினோத்?
ஆமா மேடம். ஓகே, சிஎஃப்டில 1 month கோர்ஸ் வந்து இந்த ஸ்டிச்சஸ் இது சம்திங் முடிச்சிருக்காரு சார். ஸோ அவருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பிளேஸ்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் எப்பவுமே இருக்குது. ஒரே பிரச்சனை என்னன்னா உங்களோட லொக்காலிட்டியில் கிடைக்குது அப்படிங்கிறது. மேபி அவங்க ஒரு ஆம்பூரில் இருந்துட்டு ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனி கொடுத்தனா போயிட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த ஏரியாவில் பர்டிகுலர் அலைன் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம பண்ணிருக்கோம் அந்த லொக்காலிட்டி இருக்குது, அந்த லொக்காலிட்டியில் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம், மேப் பண்ணி கொடுக்குறோம். ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அப்புறமா பிளேஸ் பண்ணுறது ஒரு வகையான ட்ரைனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்கேவியில் வந்து ஒரு 1000 numbers கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 numbers வி கம்ப்ளீட். தென் ஆஃப்டர் ரெக்குவயர்மெண்ட் என்ன பண்ணுறோம், மேப் பண்ணி கொடுக்குறோம். அவர் காண்டாக்ட் பண்ணால் ரெகுலராக காண்டாக்ட் பண்ணால் we can give the placement. Placement is always there, but if you want to relocate somewhere, immediately you can get the place. ஓகே சார். சார் ஆக்சுவலி நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 1 மணி நேரம் நிறைய விஷயங்கள் பேசணும் சிஎஃப்டி பத்தி. அதுவும் மாணவர் சேர்க்கை குறிப்பா இப்ப நடந்துட்டு இருக்கு. செப்டம்பர் 1st இருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து சிஎஃப்டிஐ பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். இதுல எப்படி ஜாயின் பண்றது அண்ட் ஃபீஸ் எப்படி, கோர்சஸ் டீடைல்ஸ் என்ன, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9677943633. இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வெப்சைட் அட்ரஸும் இருக்கு. www.cfti.chennai.in அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்லயும் நீங்க வந்து போயிட்டு அவங்களோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். மாணவர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு. செப்டம்பர் 1st இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறதுனால இமீடியட்டா நீங்க வந்து அப்ரோச் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட வெப்சைட் அட்ரஸ் திரையில போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபோன் நம்பர், உங்களோட லைன் நம்பர் இருக்கு 04422501529 அப்படிங்கிற லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அண்ட் இமெயில் ஐடியும் இருக்கு cfti@vsni.net அப்படிங்கிற நீங்க இமெயில் அட்ரஸ்லயும் போய் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அட்மிஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த டியூஷன் ஃபீஸ் முழுமையா வந்து சலுகை கொடுத்திருக்காங்க. ஸோ மாணவர்கள் இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வேறொரு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய தகவல்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.